2017 இது எங்களோட சாமி எங்களை கைவிட்ட நாள். இது அப்பா தவறுனது. ஏன்னா வெண்ணிலா கபடி படம் ரிலீஸ் ஆகிறப்ப அரப்ப லாரியில் இல்லை, அந்த லாரியில் ஆடியன்ஸு ஃபுல்லாக ஏற்றி தேட்டருக்குள்ளே போயிட்டார். இறங்கி மை சன் ஹீரோ பார்த்துருக்கணும். காமெடி மை சன் ஹீரோடா. இந்த தேட்டருக்கு அங்கே போக சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அலப்புற தாங்க முடியல. ஹீரோவான சூரி வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ உன் பிள்ளை இந்த இடத்துல இருந்து உங்க சந்தோஷம் தானப்பா. பல அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த மூஞ்சி இதெல்லாம். திருமதி செல்வம் சீரியல், அதில் நான் நடித்தது. இந்த சீரியலுக்கு வரைக்கும் எனக்கு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. பாவம்க்கா நீங்க. ஏண்டா அண்ணனுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதை சொன்னக்கா. நியாயமா பார்த்தா எனக்கு பரோட்டாவே பிடிக்காது, ஆனால் அதுதான் லைஃப் கொடுத்துச்சு. அப்போ வந்து ஐ ஹேட் யூ பரோட்டா, இப்போ ஐ லவ் யூ பரோட்டா. நான் சாப்பிட்டேன் எல்லா கொட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். சிவகார்த்திகனோட நட்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அது நட்புல ஆரம்பிச்சு இப்போ தம்பியா வந்து நின்றுச்சு. அது என்னடா அது விட்டா நம்மளை ஓவர்டேக் பண்ணி வராருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கவுண்டர் எஃபர்ட் போட்டதெல்லாம் உண்டா? அது வார் நடக்கும் சார். இதுக்கப்புறம் அவர் எஸ்கே இதை சொல்றாரு, இதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, சூர்யா அண்ணா இதை சொல்றாங்களா, இதுக்கப்புறம் நான் சொல்லணுமா? கோச்சுக்கா கீர்த்தி, இங்க இருக்குது அவங்க பேசவே மாட்டாங்க. கை தெரியுதா? இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசன்னு தெரியல பத்தியா. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. 2017 இது எங்களோட சாமி எங்களை கைவிட்ட நாள். இது அப்பா தவறுனது. இறந்த நாள் மார்ச் 27. அப்பா வந்து நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பார்த்துருந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமாம், நடிகர் நான் பார்த்துட்டார், சந்தோஷப்பட்டார், என்ஜாய் பண்ணிட்டாரு. விடுதலை, ஆமாம், இதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமாம், சந்தோஷம் இல்லை, அவள் தான் ஏர்லேயே விளையாண்டுருப்பார். ஏன்னா வெண்ணிலா கபடி படம் ரிலீஸ் ஆகிறப்ப அரப்படி லாரியில் இல்லை, லாரி அரப்பாடி லாரி இருக்கு இல்லையா டிப்பு, அந்த லாரியில் ஆடியன்ஸு ஃபுல்லாக ஏற்றி தேட்டருக்குள்ளே போயிட்டார். வா ஓடியாந்துருக்காங்க, நிப்பாடுங்க உள்ள லாரி வரக்கூடாது, விட்றா நீ உள்ளே விட்றா. இறங்கி மை சன் ஹீரோ பார்த்துருக்கணும். காமெடி மை சன் ஹீரோடா. விலைக்கு எங்கள் அப்பாவுக்கு அந்த ஏரியா எல்லாமே பழக்கம். மதுரை மினிப்பிரியா, சினிப்பிரியா, சிவப்பிரியா தேட்டருக்கு உள்ளே வந்து எல்லாத்தையும் படம் பார்க்க விட்டு கையை வச்சுட்டு நடந்துக்கிட்டே தெரிவார் தேட்டருக்குள்ள. ஓ மீசை உட்காரியா, ஏயா அப்படி பண்ணுறேன், படத்தை படுற யூ வாட்சிங் மை சன் மூவி ஃபுல்லாக. அந்த படம் முடிஞ்சோன்னா அப்படியே எல்லாத்தையும் கூட்டி சாப்பாடு வாங்கியிருக்காரு. சாப்பாடு விட்டு லாரியில் ஏற சொல்லிட்டு திருப்பி அடுத்த சவுக்கு அதே லாரி உள்ளே ஏற்றி அந்த தேட்டருக்கு அங்கே போகும் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அலப்புற தாங்க முடியல. அந்த லாரி போகுது வருது படம் மக்கள் செத்துட்டாங்க, விட்டுறா போதும் முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தார். பட் இப்போ இருந்தால் நல்ல வேலைக்கு அது வரைக்குமா அவர் பார்த்தாரு. இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடிகர் நான் பார்த்துட்டாரு. இருந்தாலும் இப்போ ஒரு கதை நாயகனா அவர் எப்போ அன்னைக்கு வந்து ஹீரோ சும்மா சொல்லுவாரோ பழிச்சிருச்சு, உண்மைக்கு அது பழிச்சிருச்சு. இன்னைக்கு இருந்ததால ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பீங்கண்ணா? உங்களுக்கு ஏதாவது அப்பா கிட்ட சொல்லணும்னு தோணுதா? இப்போ ஹீரோவான சூரி வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ உன் பிள்ளை இந்த இடத்துல இருந்து உங்கள் சந்தோஷம் தானப்பா, உன் பிள்ளை ஜெயிச்சுட்டானப்பான்னு கேட்டிருப்பேன். அவருக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு, என்ன வேணாலும் பண்ணிருக்கேன். 1997 இந்த வருஷம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது? இந்த வருஷத்தில் நடந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னது? மதுரையிலிருந்து நான் சென்னைக்கு வந்த நாள். சூப்பர். 1997 வருஷம். அந்த வருஷம் தான் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு, சினிமாவில் என்ட்ரி ஆன வருஷம். அந்த ஃபோட்டோவை ரிவீல் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. ஆனால் இது வந்தப்போ இல்லை, வந்தப்பெல்லாம் இல்லை, அதெல்லாம் தனி பல அடிகள் வாங்கினதுக்கப்புறம் அந்த மூஞ்சி இதெல்லாம். ஆமாம், வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு இருந்து திருமதி செல்வம் சீரியல், அதில் நான் நடித்தது. இந்த சீரியலுக்கு வரைக்கும் எனக்கு 7-8 வருஷம் ஆயிடுச்சு இந்த இது பண்ணுறதுக்கு. ஆமாம். அடுத்தது நான் ஆன்சரை சொல்லியிருப்பேன் நேரம். 2009 வருஷம். உங்களுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணே. கேட்டுருவோம் அவங்ககிட்ட என்ன நீங்கள் சொல்லணும். சரி கேட்டுருங்க. இல்லை, அவங்க வேற எதாவது சொல்கிறாங்க.
கரெக்ட். தேங்க்யூ. வெண்ணிலா கபடிக்குழு இதுங்க இப்போ சாப்பாட்டு போட்டி இருக்குது. ஓகே. பரோட்டா நாயகன். தேங்க்யூ தம்பி. அதாவது எங்க பரோட்டாவை பார்த்தாலும் உங்க ஞாபகம் வர அளவுக்கு ஒரு ஒரு இமேஜ் வந்து இந்த சீன் வந்து கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். நான் பற்றி எனக்கு பரோட்டாவே பிடிக்காது. ஆமா, சொல்லி பிடிக்காத உணவே பரோட்டா தான். நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் அதுதான் லைஃப் கொடுத்துச்சு. அப்போ வந்து ஐ ஹேட் யூ பரோட்டா, இப்போ ஐ லவ் யூ பரோட்டா. லைஃப்பில் ஒன்று மட்டும் தெரியுது, சில இடங்கள்ல மட்டும் எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணான்னு நம்மளால முடிவு பண்ணவே முடியாது. நிச்சயமா கண்டிப்பாக அது நம்ம வேணான்னு நினைக்கிறது அது நம்ம கிட்ட வந்து நிற்கும். அது தேடி வரணும்னா வந்து தான் நிற்கும். ஆமாம் ஆமாம், வேணும்னு நினைக்கிற நம்மளை விட்டு அது போகலாம். அதுக்கு உதாரணம் எனக்கு நான் இது தொடவே மாட்டேன். அதுதான் என் லைஃபு கொடுத்துச்சு. சூப்பர்ண்ணே. அடுத்தது 2010 வருஷம். நல்லா யோசிச்சு பாருங்க. 2010 என்னோட பாப்பா வெண்ணிலா கரமா அவங்க பிறந்த இது நாளைக்கு தான். ஓகே. ஆமாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எந்த ஒரு அப்பாவுக்குமே எந்த ஒரு ஆணுக்குமே அவரோட மகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இவங்க சின்ன குழந்தை தான் இருந்தாலும் இவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் என்னென்ன, இவங்களுக்கு உங்களுக்குமான பாண்ட் பற்றி சொல்லுங்கண்ணே. சில நேரங்களில் அதான் இப்போ சொல்லி பார்த்தீங்க பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு. அப்போ தவிர்க்க முடியாமல் சில நேரம் எனக்கு என்னை பார்க்கணுன்றக்காக இல்லை ஏதாவது ஒன்று இது பண்ணணும் அப்படின்றக்காக சில நான் வெளில கிளம்பிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவங்கக்கிட்ட என்னால் நோ சொல்லவே முடியாது. அந்த 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 கால் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் நோ சொல்லவே முடியாது. நான் முக்கியமானதுக்கு போய் ஆகணும். அப்போ என்ன அறியாமல் சில விஷயங்கள் நேரத்தில் இல்லை சார் இப்போ நான் போயிட்டுருக்கேன், நான் கிளம்பிட்டேன், நான் கண்டிப்பாக நான் ஈவினிங் மீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மீட்டிங் 1 hour 2 hour மீட்டிங்காக இருக்கும். இல்லை 5 நிமிஷம் சொல்லிவிட்டு அந்த நபர் 1 hour எடுத்துருவான்னு எனக்கு தெரியும். அப்போ சில இடத்துல இல்லைங்க நான் இப்போ நான் காலையில் கிளம்பிட்டேன் போயிட்டுருக்கேன், நான் திருப்பி கூப்பிடுன்னு சொல்லுவார். அப்பா ஏப்பா போய் சொல்கிறீங்க, நீ கிளம்பவே இல்லைப்பா, இங்கே தானப்பா இருக்கீங்க அப்படின்வாரு. இதுக்காகவே பாப்பா கொஞ்சம் தள்ளி போய் நான் சொல்லி வச்சுருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை குழந்தை முன்னாடி நம்ம என்னவா இருக்கோமோ அதுதான் அவங்க ரெக்கார்ட் ஆகிக்கிடுவாங்க. அதுதான் அவங்க அது பதிவு பண்ண அவங்க மனசுலன்றது அதான் உண்மை. நமக்கு வந்து என்ன பேசுகிறோமோ அதுதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அப்பா ஏப்பாண்டு சில நேரங்களில் நான் ஏதாவது சொல்லுவேன், சாப்பிட்டுட்டே டக்குன்னு டிவி பார்ப்பேன், ஏதாவது சொல்லுவேன், டக்குன்னு வரும், அப்பா சாப்பிட்றப்ப செல்ஃபோனை தொட நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ ஏன் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் டிவி பார்க்கக்கூடாதுன்னு இருப்பேன். இல்லைப்பா அப்பாவோட தானப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்காக பார்த்திப்பா அப்படின்னு. எந்த சொன்னது ஒன்று செய்கிறவன் நான் பாட்டு போய்கிட்டே இருக்காது. குழந்தைங்க அதை சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமாம். சூப்பர். அடுத்தது 2013 வருஷம். 2013 விவேஸ் வருத்தப்பட அப்பா எவ்வளோ இதாக இருக்காங்க அவங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஆமாம் ஆமாம். செப்டம்பர் 6 நினைக்கிறேன். கரெக்டுண்ணே. செப்டம்பர் 6 2013. அதாவது ஒரு பயங்கரமான காம்பினேஷன், ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி சிவகார்த்திகனுக்கும் உங்களுக்கும். ஸோ இந்த நேரத்தில் சிவகார்த்திகனோட நட்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அது நட்பில் ஆரம்பித்து இப்போ தம்பியாக வந்து நின்றுச்சு அது. ஆமாம் ஆமாம் உண்மைக்கே அது நட்பு என் தம்பின்னு தான் சொன்னேன். மனங்கொத்தி பறவை அதுக்கு முன்னாடி அது இது எது அந்த படத்தை நிகழ்ச்சிக்கு வந்து கலவாணி படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு அங்கே போகிறோம். அப்போ கலவாணி படத்தை நடிச்சிருக்கு விமல் படம், அது என் நண்பன் தான் விமலும். ஸோ அந்த படத்துக்கு போகும்போது அப்போ தம்பியை பார்த்தேன். அப்போ அவர் ஹியூமர் சென்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே 50 பஞ்ச் அடிச்சிருவாரு. நம்ம 2 6 அடிக்குள்ளே அது ஒரு 4 6 போயிடும். அப்படி அப்போ பழக்கம். அதுக்கப்புறம் மனங்கொத்தி பறவையில் வந்து நான் காமெடி நாக்கப்போ வந்தார். அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவரை பார்த்தோன்னே நான் உண்மைக்கு ஆச்சரியப்பட்டேன். டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த டான்ஸ் ஆடுறப்பவே ஆமாம் டைமிங் சென்ஸு அப்போயே எனக்கு தெரியும். என்னடா நம்ம சேனலில் சாதாரணமாக பார்த்தோம், ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு தெரியும், எமோஷனல் ஆக்டிங் சரி இந்த அளவுக்கு மனசு பின்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ இருந்து அது நட்பாக மாறுச்சு. ஏன்னா அந்த படத்தை நடிகரை தாண்டி நிறைய ஹெல்பிங் சென்ஸ் நான் தம்பிக்கிட்ட பார்த்தேன். அப்போ அந்த நேரத்தில் அதுதான் அப்படியே நட்பாகி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகி அப்போ ஒரு தம்பியாக எனக்கு அதை வந்துருச்சு. அது என்னோடய வீட்டில் எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக தம்பி இருப்பாப்புல. இந்த படம் ஆகட்டும் இல்லை மனம் குத்தி பறவை நீங்கள் இவரோட ஒர்க் பண்ணப்போ இவரும் பயங்கரமாக காமெடி பண்ணுவார், இவருக்கு பயங்கரமாக ஹியூமர் சென்ஸ் இருக்குது. என்னடா அது விட்டா நம்மளை ஓவர்டேக் பண்ணி வராருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கவுண்டர் எஃபர்ட் போட்டதெல்லாம் உண்டா? ஆமாம் போட்டு நடிச்சிருக்கீங்க. அது வார் நடக்கும். ஓகே. ஆமாம் டேரக்டர் அப்படியே எழுதி சார் உட்காந்துருவாரு, நான் எழுதி கொடுத்ததை பேசவே மாட்டேங்கிறாங்க, ஃபைனல் பண்ணவா வேணாமா? ஆமாம் பொன்ராமுக்கு அதே பிரச்சனை. பொன்ராம் தான் சொல்வார் கூட ஒரு 4 ஆர்டிஸ்ட் நடிக்காமல. இப்போ
கீர்த்தி சுரேஷ் தங்கை அவங்க அந்த அந்த அவங்க மனோபல் அண்ணன் அந்த ரஜினி முருகில் அந்த கார் செட் இருக்குல்ல, ஆமா. அந்த காரு புது கார் வாங்க வரணும் ஆடி காரு. ஆமாம், கை தருது பங்கு. ஆமாம், அங்கே உள்ள வரையில் அதெல்லாம் அந்த சீன் சும்மா அவுட்லேருந்து தான் இருக்கு. இந்த மாதிரி கார் வாங்க போகிறீங்க, சேல்ஸ்மேன் அந்த பொண்ணு இருக்காங்க, சேல்ஸுக்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வருவாங்க, இதுதான் விஷயம். இதை மட்டும் தெரியும். இப்போ மனோபாலனே அங்கே இருப்பார், ரெடியாக ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 டைலாக் ஸ்கிரிப்ட் 2 டைலாக் இருக்கும் இல்லையா. அப்போ அது கூட எனக்கு ஆர்டிஸ்ட் மனோபல் ஆனவனு இல்லை வேறு யாராவது கீர்த்தியாக இருந்தாலும் வந்து டேரக்டர்கிட்ட கேட்பாங்க, சார் இதுக்கப்புறம் அவர் எஸ்கே இதை சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் சூர்யா அண்ணா இதை சொல்கிறாங்களா, இதுக்கப்புறம் நான் சொல்லணுமா, கோச்சுக்கா கீர்த்தி இங்கே இருக்குது, அவங்க பேசவே மாட்டாங்க, நீ இதை மனப்பாடம் பண்ணாத, கண்டிப்பாக ஆக்ஷன் சொன்னப்போ அவங்க வேறு அப்படி நான் எப்படி சார் நான் என் டைம் எடுக்கிறது, கேப்பில் நீ எடுத்துக்க வழியே இல்லைன்ற ஒன்று மனோபல் அண்ணன் வருவார். அது கீர்த்தி இவங்க இப்படி தான் பண்ணுவானுங்க, இவனுங்க நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் முன்னாடி டேரக்டர் ரிஹர்சல் பண்ணுறப்ப 2 டைலாக் தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை அங்கே உள்ள என்ன நடக்குன்றே தெரியாது, வா நம்ம 2 பேரும் போட்டி ஏதாவது ஒன்று பேசும் அப்படின்றாரு. அந்த சீன் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் ஒருத்த வந்து அந்த அதெல்லாம் இல்லை எது இவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஸ்கிரிப்ட் சீனில் இருக்காது. அவர் வந்தோடனே அவர் உண்மை கொஞ்சம் அப்படி பேசக்கூடிய ஆள் தான். தம்பி சொல்லிட்டாப்புல அண்ணே அந்த பீஸை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கண்டாப்புல, அவர் அப்படி தான் பேசுவாப்புல. நான் பேச விட்டுட்டு அந்த பேசுகிறப்போ சடனாக வந்தது, அது ஸ்பாட்டில் வந்தது சொல்லிட்டீங்க. இவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனால் அதை யாருக்கிட்ட பேசன்னு தெரியல பத்தியா. அது அந்த மொட்டை மாடி மேட்ரு, பங்கு மொட்டை மாடி பங்கு அப்படின்றது, அது எல்லாமே அங்கே இருந்தது. சூப்பர். அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று எஸ்கே கிட்ட எத்தனை காமெடி ஆர்டிஸ்டில் இருந்தாலும் பொதுவாக ஒரு ஹீரோ கிட்ட காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கெத்தாவே இருப்பாங்க. ஆமாம், ஏன்டா எப்படி பஞ்சு நான் பறக்க விட்டுருவேன், நீங்கள் ஆளை அடித்து பறக்க விடலாம், பஞ்சில் நாங்கள் பறக்க விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட் அசால்ட்டாக இருப்பாங்க. ஹீரோவும் அதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஹீரோக்களை வந்து காமெடியை விளையாட விட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்கேட் அப்படி இல்லை, தம்பிட்டு பேச விட்டுருவாப்புல, எண்டில் 2 பஞ்சு அடிச்சுட்டு போயிடுவாப்புல. இதுக்காக எங்கள் 2 பேருக்கு என்ன நடக்கும்னா, அந்த சீன் எண்டில் யாரோ ஒரு ஆள் அவுட் போகணும் அப்படின்னோம்னா, இப்போ நான் அவுட் போகிறதா இருந்தால் எனக்கு தெரியும், நான் ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு அவுட் போயிடுவேன், போனால் திருப்பி இங்கேருந்து கலாச்சிருவேன். அதில் இதுக்காக நான் போக மாட்டேன், பேசிக்கிட்டேன் போங்கடா அப்படின்னு போயிட்டு உள்ளே சுற்றி நிற்பேன். அவருக்கு தெரியும் நீ போய் ஆகண்டு. அப்போ தம்பி போகிற மாதிரி போயிடாப்புல, போகணுன்னு நான் போயிடுவேன். அவர் டக்குன்னு பிரேமுக்கு வந்துடுவாப்புல, உன்னை வச்சுக்கிற ஏதோ ஒரு பஞ்சம் போனாலும் வாய்ஸ் மட்டும் கேட்டுரும். அது வார் தான் நடக்கும் கேமராக்கு முன்னாடி. அதுதான் வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ல பயங்கரமா வந்து ட்ரீட் அமைஞ்சிருச்சு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste the Daily. Taste the Daily.